திமுகவை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். வெட்கம், மானம், சூடு, சொரணையே இல்லாமல் தேமுதிக எதனால் திமுகவோடு கூட்டணி வைத்தது? கேப்டன் விஜயகாந்த் அவர்களையே போய் நீங்க அடகு வைக்கிறீங்களே, இந்த மக்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாங்க. பல்லாவரம் தொகுதியில் தயவு செய்து முரசு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நீங்கள் செய்திடாதீங்க. இன்னைக்கு நக்கீரனுடைய புத்தகத்தோட தம்பி நம்மளுடைய பெண் வேட்பாளர்கள் குறித்து தரம் கட்டு கட்டுரை எழுதிருக்காங்க. கேடு கட்டு ஐயா அடிக்கணுங்க, பார்க்கிற இடத்தெல்லாம் செருப்பால் அடிக்கணும். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று போராடிய இந்த தமிழ் மண்ணில் இருந்து பெண் வேட்பாளர்களை தரம் கட்ட தரமாக எழுதக்கூடிய இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து எழுத முடியுமா? ஏன் பால் டாயில் குடிச்சாருன்னு எழுத முடியுமா? என்னங்க எல்லாம் தெரியும் போல விஷயம் சிரிக்கிறீங்க. செம்ம ஃபார்முலா தாங்க இருக்கீங்க நீங்க. விமானத்தில் செல்கின்ற போது விமான பணிப்பெண்ணை பாலியல் வன்முணர்வு செய்த கேடுகட்ட அயோக்கியன் யாரு? திமுக கட்சியை சேர்ந்தோம். தாராளமா சொல்லலாம் தலைவா. திருட்டு கூட்டம், முள்ளமாரி கூட்டம், முடிச்சவி கூட்டம், அந்த கூட்டத்தை நம்மளால் வீழ்த்த முடியாமல் வேறு யாரால் வீழ்த்த முடியாது. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழல் உருட்டி உருட்டி விளையாடிய கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக எதற்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மாளை எத்தனை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? நீ சொன்ன கூத்தாடி அண்ணன் விஜய் அவர்கள் தான் அஞ்சலை அம்மாளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொள்கை தலைவராக, கோட்பாட்டு தலைவராக, நாட்டின் விடுதலைக்காக போராடிய பெண்மணியாக கொண்டு போய் சேர்த்தார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் நாலா பக்கமும் எதிர்ப்பு தான். உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தலைவன் 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன், ஆண்மையுள்ள தலைவன், பச்சை தமிழன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பாசிசத்தோடு மதவாதத்தோடு ஒருபோதும் தாவேகா கூட்டணி கிடையாது, அந்த பக்கமே போகாது. பிஜேபி என்பது என்றுமே எங்களுக்கு கொள்கை எதிரிதான். சொட்ட மண்டைகள் கூட முடிமலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது மலராது மலராது. தலைவர் நெல்லையிலும் திருநெல்வேலியிலும் திருச்செந்தூரிலும் செல்கிறார். அலை கடலென கூட்டம் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் சாரையாக கூடுகிறார்கள் என்றால் புரட்சி தலைவர் 3 எழுத்து மந்திரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் 3 எழுத்து மந்திரம் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே கூடுகிறது என்றால் மக்கள் புரட்சி வெடிக்கப்படும். திராவிட மாடல், வெங்காய மாடல், பொடலங்க மாடல் என்று பேசிக்கொண்ட ஐயா ஸ்டாலின் அவர்களே, அந்த மலத்தொட்டியில் தண்ணியை கலக்கிய அயோக்கியன், அந்த மலத்தை கலக்கிய அயோக்கியன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு துப்பு இல்ல. இது ஒரு திராவிட மாடலா? தெரியும் தலைவா, பேர் கூடவா தெரியாம இருக்கு. அவர் அன்பரசன் இல்ல தலைவா, பொய்யரசன். மைதாமாவும் சொன்னாரு, பேரை சொல்லல. தாமோ அன்பரசன் என்கின்ற பொய்யரசன் சொல்லுங்க. பயப்படுறதுக்கு தானே திமுகவா? எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று சொன்ன தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வணங்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற மண்ணின் மைந்தர், தங்க தமிழர், நம் எல்லோர் வீட்டின் செல்ல மகன் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஓய்வறியா உழைப்பாளி ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேருக்கு ஏற்றார் போன்று மின்னல் வேகம் கொண்டவர் தான் அவர். ஆளு பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பாரு, ஆனா செயல்பாடு எல்லாமே ஃபயர் தான். ஏன்பா சிரிக்கிறீங்க? கரெக்டாக தானே சொல்றேன். ஆனா இதுக்கு நான் எந்த பொறுப்பும் கிடையாதுன்னா, மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல் குமார் அவர்களுக்கும் என் ஆறுயிர் தம்பி செய்தி தொடர்பாளர், ஊடகங்களில் திமுகவை கதற வைத்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய தம்பி அனந்தஜித் அவர்களுக்கும், வெற்றி வேட்பாளர் இந்த பல்லாவர தொகுதியை ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக, வளர்ச்சி வாய்ந்த ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கு அந்த காமாட்சி அம்மனே வந்தது போன்று, அந்த காமாட்சி அம்மன் என்கின்ற தெய்வமே வந்தது போன்று
தலைவர் தளபதி அவர்களாலும் பொதுச் செயலாளர் அவர்களாலும் கை நீட்டி வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அருமை சகோதரி அக்கா காமாட்சி அவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சொன்னாரு, என்ன கதை? மைதாமாவு கதை. ஏன்னா அது கூட்டமே திருட்டு கூட்டம் தான். அப்ப திருட்டு தானே தானே பண்ணுவாங்க. இப்போ திமுக என்ன சொல்லுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். கிடையவே கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். அப்ப அதிமுக என்னன்னு கேட்பீங்க. பிரதர் கேட்டீங்களா இல்லையா? அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக என்றால் அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அதனால்தான் தலைவர் இவர்களை தீய சக்தி என்று சொல்கிறார். தீய சக்தியை வீழ்த்துவதற்காக வந்த தூய சக்தி அண்ணன் விஜய் அவர்கள். தூய சக்தி எங்கிருந்து வரும்? கடவுளிடம் இருந்து வரும். அதனாலதான் காமாட்சி என்கின்ற பெயர் கொண்ட, கடவுள் பெயர் கொண்ட ஒரு வேட்பாளர் இயற்கையாகவே இறைவனாகவே உங்களுக்கு காமாட்சி என்ற வேட்பாளர் கிடைத்திருக்கின்ற பொழுது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி என்பது வெற்றி தொகுதியாக மாறி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பல்லாவரத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு ஓம் சக்தி பராசக்தி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியா அந்த பேர் கொண்டவரே இருக்காரு பாருங்க. அவர் ஒரு தீய சக்தி. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அதனால இதுக்கு முன்னாடி சொன்ன அண்ணன் தாமு அன்பரசன் அவருடைய பேரை சொல்லாம நீங்க பேசுறது எனக்கு வருத்தமா இருக்கு. தைரியமா பேசுங்க, தப்பே கிடையாது. திருட்டு கூட்டம், மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைகார கூட்டத்தை வீழ்த்துவதற்காக வந்த கொள்கை தலைவர் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி. அரசியல் என்பது சேவை பணி. அரசியல் என்பது உன்னதமான ஒரு பணி என்பதற்காகத்தான் தான் வகித்த திரைத்துறையை நம்பர் 1 இடத்தில் இருக்கிறாரு. இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தங்க தலைவர் தளபதி அவர்கள் தான். அவரை வைத்து படம் இயக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிற்கிறாங்க, ப்ரொடியூசர் கியூல நிற்கிறாங்க, டைரக்டர் கியூல நிற்கின்ற பொழுது பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம். இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் என்று தியாக உணர்வோடு தான் நேசித்த துறையை, தான் கொண்டாடிய துறையை, தான் சின்ன வயதிலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்த துறையை தமிழ்நாட்டு மக்களுக்காக தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு சேவை செய்ய நான் வருகிறேன் என்று வரக்கூடிய ஒரே தலைவன், ஆண்மையுள்ள தலைவன், பச்சை தமிழன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்கு எவருக்கும் எந்த அருகதையுமே கிடையாது. ரசிகர் கூட்டம், சினிமா கூட்டம், விசிலடித்தான் குஞ்சுகள் என்று பேசக்கூடியவர்களே எப்படிங்க தீய சக்தி திமுகவை சார்ந்த நண்பர்கள் இந்த கூட்டத்தில் அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கடையிலும் இருக்காங்களா? மாமூல் வந்தது தானே. இல்ல எல்லா கடையிலும் இருக்கிறாங்கன்னா சொல்லணும்ல எதுக்குன்னு. அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி திமுக என்று வாய்க்கிலேயே பேசிக் கொள்கின்ற திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த இடத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சினிமாக்காரர் தான், நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி தான், நீங்க சொல்லக்கூடிய இந்த விசிலடித்தான் கும்பல் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று முத்திரை குத்துகின்ற பொழுது அவர் சாதி தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவர் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அம்பேத்கரை கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். மானம் உள்ள திமுக காரன் யாவனாவது இருந்தா என் கூட வாங்க, பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க, நேரடி சவால். அந்த அலுவலகத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கிறது. சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை இருக்கிறது. நாங்கள் உண்மையாக அண்ணல் அம்பேத்கரையும் உண்மையாக தந்தை பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவராக உள்வாங்கிக் கொண்டு அவர்களின் கொள்கை கோட்பாடு வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். நானும் வரேன், நம்மளுடைய வேட்பாளர் அக்கா காமாட்சி அவர்களையும் கூட்டிக்கிட்டே வரேன். அண்ணா அறிவாலயத்துக்கு போவோம். அண்ணா அறிவாலயத்துக்குள் அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருந்தால் நான் பேசுவதை இதோட இருக்கிறேன். யாரை பார்த்து கொள்கை இல்லாதவன்றீங்க? எங்களிடம் கொள்கை இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையோடு பயணிக்கிறோம்.
சாதி ஏற்றத்தாழ்வு கூடாது, பிரிவினைகள் கூடாது, ஒடுக்குமுறைகள் கூடாது என்று சமத்துவத்திற்காக சமரசம் இல்லாமல் சமர்பரக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பதால் தான் 1 கோடியை தாண்டி கட்சியில் உறுப்பினராக இணைகிறார்கள் என்றால் இந்த கூட்டம் என்பது கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம். திமுக தான் கொள்கை இருக்கு, தாவேகாவிடம் கொள்கையே இல்லை அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய கொள்கையில நம்ம பார்த்தோம். இந்த சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா திமுக? யாரு? சூப்பர் கரெக்ட், திரு உதயநிதி ஸ்டாலின். அவருடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல ஒரு அமைச்சர் இப்படி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். இது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்றதுதான், இருந்தாலும் இங்க சொல்லணும்ல. அமைச்சர் இப்படி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, மேடையில வந்து நடனம் ஆடுறாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு போடுறாங்க நண்பா. அது ஒரு கொள்கை கட்சியா இருந்தா, ஒரு கோட்பாடு கட்சியா இருந்தா திமுகவினுடைய பாட்டு போட்டுக்கணும்ல, திமுகவின் கொள்கை சார்ந்த பாடல்கள் போட்டுக்கணும்ல. அருமையான பாட்டு ஒண்ணு போட்டாங்க. அக்கா தயவு செய்து அந்த பாட்டை கேளுங்க. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாட்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்க கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே ஹோ. அமைச்சருக்கு பொங்கிடுச்சு போல. அம்மா அம்மா அங்க நின்று ஆடாதம்மா, இங்க வந்து ஆடுமா. எப்பா நான் பொய் சொல்லலப்பா, சமூக வலைதளத்தில் இருக்கா இல்லையா? இப்ப கூட போய் பாருங்க. நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தா, நான் பொய்யான கருத்தை சொல்லியிருந்தா தயவு செய்து என் மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள். அதை நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். பல்லாவரத்தில் சட்ட வல்லுநர்கள் போன்ற வழக்கறிஞர் அணி இருக்கிறது, அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள். உண்மையதான் பேசுறேன். குலுக்கி வச்ச கொக்கோ கோலா அது எந்த சித்தாந்தத்தில் வருது, எந்த கோட்பாட்டில் வருது? ரம்மு ஜிம்மு விளக்கம் சொல்லு. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, என்ன சரக்கு சொல்லுப்பா, எந்த திராவிட கோட்பாட்டில் வருது? அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காங்க, பயங்கர ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பட்டாப்பட்டி டவுசர், கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு உச்சக்கட்ட போதையில ரோட்ல நடப்பான்னு கேள்விப்பட்டிருங்க, கம்பத்து மேல ஏறி நடக்கிறான். அந்த அக்கா சொல்றாங்க, கனிமொழி அக்கா, எப்பா அங்கெல்லாம் மேல ஏறாதப்பா, கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பான்னு. இந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு உச்சக்கட்ட போதையில ஒருத்தர் மேல ஏறினார, ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு தொண்டர். அவர் எந்த சித்தாந்தத்துல வராரு, எந்த கோட்பாட்டுல வராரு? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்முணர்வு செய்த கேடுகட்ட அயோக்கியன் யார்? எந்த கட்சியை சார்ந்தவன்? திமுக கட்சியை சார்ந்தவன். அது என்ன கொள்கையா? பாலியல் வன்முணர்வு பண்ணுவது என்பது திமுகவின் கொள்கையா? மக்களுடைய கிட்னியை ஒருத்தர் கொள்ளையடிச்சான, அவனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்கு. அப்போ மக்களுடைய கிட்னியை கொள்ளையடித்தால் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுப்பது தான் திமுகவுடைய கொள்கையா? நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அஞ்சலை அம்மாள் என்கின்ற இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த பெண் போராளியை 4 மாதம் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது ஆங்கில ராணுவம் கைது செய்து அவங்களை சிறைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளான அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த புரட்சி பெண்ணை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. எனக்கு உண்மையிலேயே அஞ்சலை அம்மாள் யாருன்னே தெரியாது. தலைவர் அவர்கள் 5 கொள்கை தலைவராக அண்ணன் அஞ்சலை அம்மாள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன்பு சத்தியமா எனக்கு தெரியாது. மாவட்டம் உங்களுக்கு தெரியுமா தம்பி? உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழல் உருட்டி உருட்டி விளையாடிய கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக எதற்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மாளை எத்தனை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? நீ சொன்ன கூத்தாடி அண்ணன் விஜய் அவர்கள் தான் அஞ்சலை அம்மாளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொள்கை தலைவராக, கோட்பாட்டு தலைவராக, நாட்டின் விடுதலைக்காக போராடிய பெண்மணியாக கொண்டு போய் சேர்த்தார். நேர்மையின் அடையாளமாக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அக்கா காமாட்சி அவர்கள் காமராஜரே மிஞ்சிருவாங்க போல. கல்வி வள்ளல், கல்விக்காக சமரசம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. பலரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கல்வி சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. கல்விக்காக உதவி என்று எந்த நேரத்தில் சென்றாலும் ஓடோடி உதவி செய்யக்கூடிய ஒப்பற்ற வேட்பாளராக அக்கா காமாட்சி அவர்கள் இருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கு. காமராஜர் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர் அக்கா காமாட்சி அவர்கள். காமராஜர் அவருடைய வழியில்
நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிச்சிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். 97 வயதில் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு சாதி ஒழிப்பிற்காக, பெண் உரிமைக்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக போராடிய ஒரே தலைவன் ஈரோட்டு கிழவன் எங்களுடைய கொள்கை தலைவன் தந்தை பெரியார். அந்த பெரியாரை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன், நீங்க சொல்லக்கூடிய சினிமா நடிகரான எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் பெரியார் அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள், நம்ம அக்கா காமாட்சி அவர்கள் போட்டு, அக்கா காமாட்சி ஒரு வீரமங்கை வேலுநாச்சியார், அக்கா காமாட்சி அவர்கள் ஒரு அஞ்சலை அம்மாள். அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை இன்றைய இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள், சமூக நீதியை படிங்கள், சமத்துவத்தை படிங்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களை படிங்கள் படிங்கள் என்று படிக்க சொல்கின்ற தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு உலகம் முழுவதும் அவருக்கான தோழர்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அவர் நினைத்திருந்தால் தேசிய வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கலாமா? இந்திய வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கலாமா? எதற்காக தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்க வேண்டும்? இந்த தமிழ் மொழியை, இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழ்நாட்டு மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பதால் தான் தமிழக வெற்றி கழகம் என்று அந்த கட்சியை உருவாக்கி இந்த மாநில உரிமைக்காக சமரசம் இல்லாமல் போராட வேண்டும் என்று பட்டி தொட்டி எங்கும் தோழர்களை உருவாக்கி வச்சிருக்கார். தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் ரசிகர் மன்றத்தை உருவாக்கி பக்குவப்படுத்துறார். அந்த அரசியல் மன்றம் நற்பணி மன்றமாக மாறுது. அந்த நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று ஆலமரமாக தமிழக வெற்றி கழகம் என்று உயர்ந்து நிற்கிறது. திமுக என்கின்ற கட்சியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாக்கி இருக்கிறார் என்றால் தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை அவர் ரசிகர்களாக வைக்கவில்லை. நாளைய சட்டமன்ற உறுப்பினராக, நாளைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாரோ, அண்ணா வழியில் வரக்கூடிய எங்கள் விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் 234 வேட்பாளர்களை நிறுத்தி மாபெரும் வெற்றியை பெற்று தந்து எல்லோரையும், அக்கா காமாட்சி அவர்கள் உட்பட எல்லோரையும் சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க போறார். எளியவர்களிடம் அதிகாரத்தை கொடுக்க போறார். இதைத்தான் அண்ணா கனவு கொண்டார். அந்த கனவை நனவாக்கக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் திமுக நம்மளை பார்த்து கதறுது, பதறுது. பொய் வழக்குகள் போடுறாங்க, அவதூறுகளை பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இதே நெருக்கடிகள் இருந்தது. ஆனால் அப்போது மத்திய அரசினுடைய ஆதரவு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் நாலா பக்கமும் எதிர்ப்பு தான். உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தலைவன் 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன், ஆண்மையுள்ள தலைவன், பச்சை தமிழன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். மாநிலத்தில் திமுக ஆட்சி, ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சி, 2 ஆளுங்கட்சியும் ஒரு கொள்கை எதிரி, ஒருத்தர் அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டு துணிச்சலோடு வந்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். வரும்போது ஒரு தம்பி கேட்டான், அண்ணன் இந்த ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? நானா ப்ரொடியூசரு இல்ல நான் சென்சார் போர்டில் இருக்கிறேன். படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? தளபதி விஜய் நடித்த படம் ஜனநாயகம் வந்திருக்கும். மே 4க்கு பிறகு படம் என்னவா வரணும்? மே 4க்கு பிறகு ஜனநாயகம் படம் வெளிவந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். அந்த நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கத்தான் போறாங்க. பட்டி தொட்டி எங்கும் தாவேகாவிற்கு ஆதரவு திரள்கிறது என்றால் தாய்மார்களும் பெண்களும் இளைஞர்களும் குடும்பமாக கட்சியில் இணைகிறார்கள், மக்கள் சேவை செய்கிறார்கள் என்றால் இந்த திருட்டு திமுகவை கூண்டோடு வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். வரலாற்றிலேயே திமுக இப்பொழுதுதான் ஒரு வலிமையான ஒரு தலைவரை எதிர்கொள்கிறது. 2 கும்பலுக்கு பயங்கர மன உளைச்சலுங்க. யாருக்கு தெரியுதா? நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறே. யாரு சூரியன்? யாரு? திமுக. தாமரை யாரு? பிஜேபி. 2 பேரும் பதறாங்க, பதட்டம். இந்த பக்கம் 27 பேர் கூட்டணி. எதுக்கு கூட்டணி வச்சுன்னா அவங்களுக்கே தெரியாது. 27 பேரை கேளுங்க, சிஎம்க்கு தெரியாது. உண்மையதான் சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு 18 பேர் கூட்டணின்றாங்க.
ஒரு பக்கம் 27 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 18 பேர் கூட்டணி. எத்தனை பேர் கூட்டணி வைத்து வந்தாலும் ஒத்த தல ராவணனாக, தமிழ்நாட்டின் மொத்த தல ராவணனாக உங்களை வீழ்த்துவேன் என்று வரக்கூடிய மாபெரும் தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம், சமரசம் இல்லாமல் வரும். அவர் பிஜேபியோடு அதிமுகவோடு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்திருந்தால் ஜனநாயக படம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும்ல. சரி, பராசக்தி படம் எப்படி வந்துச்சு? பராசக்தி படம் யாரோட படம்? மூன்றாம் தலைமுறை சுதந்திர போராட்ட தியாகின்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? உதயநிதிக்கு கீழே இன்பநிதி. இன்பநிதி தயாரிப்பில் வந்த படம் தான் பராசக்தி. பராசக்தி படம் மட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லாம எப்படி வந்துச்சு? இதைத்தான் தலைவர் சொல்லுகிறார், திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவில் இருக்கிறார்கள் என்று. கள்ள கூட்டணி, அந்த கள்ள கூட்டணியை நாம் வீழ்த்தணும். இந்த பல்லாவரம் மண்ணில் இருந்து சொல்றேன், எல்லா மேடைகளிலும் சொல்றதுதான். பாசிசத்தோடு மதவாதத்தோடு ஒருபோதும் தாவேகா கூட்டணி கிடையாது, அந்த பக்கமே போவாது. பிஜேபி என்பது என்றுமே எங்களுக்கு கொள்கை எதிரிதான். சொட்ட மண்டைகள் கூட முடிமலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது, மலராது, மலராது. சிறுபான்மை தோழர்களே, சிறுபான்மை மக்களே, எங்களை நேசிக்கக்கூடியவர்களே, நம்மளை பிஜேபி பி டீம் என்று உங்களிடம் பொய்யான பரப்புரை செய்வார்கள். பிஜேபி இவர்களை இயக்குகிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பிடாதீங்க. எங்களை தமிழ்நாட்டு மக்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இயக்கி கொண்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் இளம் தலைமுறையினர் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. மோடியில அவங்க டாடியே வந்தாலும் பிஜேபி கட்சியை ஒரு அங்குலம் கூட தமிழ்நாட்டில் நாங்கள் வளர விடமாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். கோழைகள், திமுக கோழை கட்சிங்க. நேரடியாக எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லாமல், நேரடியாக எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாமல், எஸ்ஓபி என்பதை கொண்டு வந்து தலைவரை வெளியே சந்திக்க விடாமல் தடுத்து, துணிச்சலின் அடையாளம் என்ன தெரியுமா? வீரத்தின் அடையாளம்னா நெஞ்சுக்கு நெஞ்சு மோதணும். என் தலைவனை வெளியில் வர வைத்து அதன் பிறகு நீ மோதிருக்கணும். ஆனா இன்றைய தலைவர் நெல்லையிலும் திருநெல்வேலியிலும் திருச்செந்தூரிலும் செல்கிறார். அலை கடல் என கூட்டம் கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் சாரையாக கூடுகிறார்கள் என்றால் புரட்சி தலைவர், மூன்றெழுத்து மந்திரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர், மூன்றெழுத்து மந்திரம் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே கூடுகிறது என்றால் மக்கள் புரட்சி வெடிக்கப்படும். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பல் இடித்துக் கொண்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த ஒரு அயோக்கியன் யாரு? திமுக கட்சியை சார்ந்த கேடுகட்ட அயோக்கியன். விமானத்தில் செல்கின்ற போது விமான பணிப்பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த கேடுகட்ட அயோக்கியன் யாரு? திமுக கட்சியை சேர்ந்தோம். தாராளமா சொல்லலாம் தலைவா. திருட்டு கூட்டம், மொள்ளமாரி கூட்டம், முடிச்சவி கூட்டம். அந்த கூட்டத்தை நம்மளால் வீழ்த்த முடியாமல் வேற யாரால் வீழ்த்த முடியாது. இங்க ஒரு யாருப்பா இதுவா முரசு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன்ற ஒரு மனிதநேயம் தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது. 8வது வள்ளல் என்று சொல்லலாம். தன் உயிர் மூச்சு உள்ளவரை திமுகவை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். வெட்கம், மானம், சூடு, சொரணையே இல்லாமல் தேமுதிக எதனால் திமுகவோடு கூட்டணி வைத்தது? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். ஒரு காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எந்த கூட்டம்? தேமுதிக போன்ற கூட்டத்தின் ஆட்டத்தை பல்லாவரத்தில் ஒழிக்க வந்த வெற்றி வேட்பாளர் தான் அக்கா காமாட்சி அவர்கள் என்பதை பாரதற்கு பெருமையாக சொல்லுங்க. அக்கா பிரேமலதா அவர்கள் திமுகவோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கையெழுத்து போட்டு வராங்க. எங்க வராங்க? தேமுதிகவோட அலுவலகத்துக்கு வராங்க. மகிழ்ச்சியில நமக்கு இவ்வளவு கோடி பணம் கிடைத்து விட்டதே, கேட்ட சீட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடி ஏத்துறாங்க. கொடி என்னாச்சு? அருந்து விழுந்தது. கேப்டனுடைய ஆன்மா கூட மன்னிக்காது. உண்மைதான் தலைவா, மன்னிக்காது. எதற்காக தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைத்தது என்று ஒரு 5 பாயிண்ட் சொல்ல முடியுமா? 5 பாயிண்ட் கூட வேணாம், 1 பாயிண்ட். இதனால் தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைத்தது சொல்ல முடியுமா? காசு, பணம், துட்டு, மணி. சத்தமா சொல்லுங்க. காசு,
பணம், துட்டு, மணி மணி. கேவலமா இல்ல? ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையே போய் நீங்க அடகு வைக்கிறீங்களே, இந்த மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க. பல்லாவரம் தொகுதியில் தயவு செய்து முரசு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நீங்கள் செய்திடாதீங்க. உங்களின் சின்னம் விசில். முரசை வீட்டுக்கு அனுப்ப வந்த சின்னம் விசில். உதயசூரியனை வீட்டிற்கு அனுப்ப வந்த சின்னம் விசில். எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் தலைவர் அக்கா காமாட்சி போன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வேறும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்ல. சன நிம்மதிய வாழ ஒரு நாளும் இல்ல. இது நாடா இல்ல வெறும் காடா, கேட்க யாரும் இல்லை தோலா. நோ நோ, கேட்பதற்காகத்தான் அண்ணன் விஜய் இருக்கிறார், கேட்பதற்காகத்தான் தாவேகா இருக்கிறது, தட்டி கேட்பதற்காகத்தான் வெற்றி வேட்பாளர் அக்கா காமாட்சி அவர்கள் இருக்கிறார். மூக்குக்கு கீழே மீசைய வைடான்னா மூஞ்சி புல்லா ஒருத்த மீசைய வச்சிருப்பான் தெரியுமா? யாரு? நக்கீரன் கோபால். என்ன டீசெண்டா சொல்றேன், நக்கி கோபால் தானே. நக்கி கோபால்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல. அவர் 24 மணி நேரமும் நம்மளை நக்கிறதே அவருக்கு வேலை. ஏன்னா அண்ணா அறிவாளைக்கு நக்கி நக்கி அவருக்கு பழகிருச்சு போல. பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அது குறித்து இந்த நக்கீரன் கோபால் பேசியது உண்டா? இன்னைக்கு நக்கீரனுடைய புத்தகத்தோட தம்பி நம்மளுடைய பெண் வேட்பாளர்கள் குறித்து தரம் கட்டு கட்டுரை எழுதிருக்காங்க. கேடு கட்டு ஐயா அடிக்கணுங்க, பார்க்கிற இடத்தெல்லாம் செருப்பால் அடிக்கணும். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று போராடிய இந்த தமிழ் மண்ணில் இருந்து பெண் வேட்பாளர்களை தரம் கட்ட தரமாக எழுதக்கூடிய இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களா? போய் எழுது, திமுக போய் எழுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து எழுத முடியுமா? இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து எழுத முடியுமா? ஏன் பால் டாயில் குடிச்சாருன்னு எழுத முடியுமா? என்னக்கா எல்லாம் தெரியும் போல விஷயம் சிரிக்கிறீங்க. செம்ம ஃபார்முலா தாங்க இருக்கீங்க நீங்க. எழுத முடியுமா? பால் டாயில் ஏன் குடிச்சாரு எழுத முடியுமா? கொள்கையை பேசு, கோட்பாடை பேசு. தனி மனித விமர்சனம், குடும்ப பிரச்சனையை பத்தி பேசுறது. திமுக கட்சியை சார்ந்தவருடைய குடும்ப பிரச்சனை பத்தி பேசினா ஒரு திமுக கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. எவன் வெட்டி எந்த வீட்டுல இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. தாவேகா இந்த கொள்கையில் முரண்படுகிறது, இந்த கொள்கையில் மாறுபடுகிறது, இந்த கொள்கையில் பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேளுங்க. அந்த கொள்கையை, அந்த கோட்பாடுகளை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்க. கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதை விட்டுட்டீங்க. மக்கள் பிரச்சனையை பாருங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க போல காதுல போயிட்டு, ஐயா ஸ்டாலின் அவர்களே சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு. எப்படி சொல்றீங்க? இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டார். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க சினிமா பக்கம் போகக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க தளபதியா மாறக்கூடாது சொல்லிட்டாங்கப்பா யாரோ. அவர் என்ன பண்ணிட்டாப்புல, டெய்லருக்கெல்லாம் போன் அடிச்சு வெள்ளை கலர் சட்டையும் காக்கி கலர் பேண்டையும் அனுப்பி வைக்கிறேன், அளவு எடுத்து வச்சுட்டு போல ஏற்கனவே தச்சு உடனே அனுப்பு, நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதே காஸ்டியூம்ல பொண்ணுன்னு, அதே வெள்ளை கலர் சட்டை, அதே காக்கி கலர் பேண்ட், அதே மாதிரி நடக்கிறாரு. அவளால முடியல, நடந்து போறாரு. போகும்போது முன்னாடியே காசு கொடுத்துட்டாங்க போல. தலைவர் வருவாரு, துண்டு எடுத்து போடு, அவரு கேட்ச் பிடிப்பாரு. அதுல எவனோ ஒருத்தன் ஐயா ஸ்டாலின் மேல செம்மங்கான்னு இருந்துக்கிறான்ப்பா. உண்மையிலே வீடியோ இருக்கு, வழக்கு பதிவு பண்ணுவதா தாராளமாக பதிவு பண்ணலாம். நம்மகிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. 10 துண்டையும் மொத்தமா சேர்த்து ஒரே அடி ஐயா தடறிட்டாப்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, டூப்புக்கும் ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டின் ஒரே தளபதி எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். நீங்க வெள்ளை சட்டை போட்டாலும் சரி, காக்கி கலர் பேண்ட் போட்டாலும் சரி, தளபதியாக மாற முடியாது. நம்ம தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புறாரு, முதலமைச்சர் தளபதியாக வேண்டும் என்று விரும்புறாரு. என்னக்கா என்ன ஸ்டைல் மாறிச்சு? ஐயோ கண்ணாடி தானே, எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரும் கண்ணாடி கொடுத்துருவாங்க போல. நல்லா தடுப்பூசி பழத்துக்கு கண்ணாடி மாட்டிட்டே போயிருக்கான். வீடியோ இருக்குப்பா, அதான் ஆதாரபூர்வமா தான் பேசுவேன். பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? இப்ப டி நகர் தொகுதியில
கண்ணாடி எடுத்து இப்படி மாட்டு சிரிச்சாரு பாருங்க. ஐயோ 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 எவ்வளவுதான் அழகடாப்பா. அவரை பத்திலாம் வேணாம் தெளிவா, எதுக்கு தேவையில்லாததெல்லாம். அவர் விளையாட்டு பிள்ளை. நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீட்வீட் பண்ணுவாப்ல. ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும்ல. அரே நடிப்பு அரக்கன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி. அவரு நடிப்பு அரக்கன்லாம் தாண்டிட்டார் தம்பி. அவர் நடிப்பு கிறுக்கன், அரக்கன் கிடையாது, கிறுக்கன். கரூருக்காக கண்கலங்கிய அந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இதே பக்கத்துல திருவள்ளூர்ல பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்கான்பா. அந்த பள்ளி சுவர்ல சாஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் இறந்துட்டான். அப்பயே அந்த நடிப்பு கிறுக்கன் அங்க போவே இல்லை. ஏன் நடிப்பு கிறுக்கன் அவருடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. 207 அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்கிறது இந்த ஆளும் கேடு கட்ட திமுக ஆட்சி. நீங்க தென் தமிழ்நாட்டு போனீங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகள் எல்லாம் போனீங்கன்னா, மாணவர்கள் மத்தியிலே சாதி கலவரம் தாண்டவமாடுது. சாதிய பிரச்சனைகள் வருது. நல்லா படிக்கிறானா வாய வெட்டுறாங்க. இவனுக்கு புல்லட் ஓட்ட தெரியுமா, கைய வெட்டுறாங்க. சக மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கொட்டி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திராவிட மாடல், வெங்காய மாடல், புடலங்க மாடல் என்று பேசிக்கொண்ட ஐயா ஸ்டாலின் அவர்களே, அந்த மலத்தொட்டியில் தண்ணியை கலக்கிய அயோக்கியன், அந்த மலத்தை கலக்கிய அயோக்கியன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு துப்பு இல்ல. இது ஒரு திராவிட மாடலா? இது திராவிட மாடல் கிடையாது, இது கஞ்சா மாடல். கஞ்சா மாடல். அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துச்சுமா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாழ்ந்த வள்ளலாருடைய வாரிசுகள் நம்மெல்லாம் பிழைப்பதற்காக வந்த அந்த வடமாநில தொழிலாளரை கண்டம் துண்டமாக அந்த ரயிலில் வெட்டிய காட்சியை நம்ம பார்த்திருப்போம். கண் கலங்குச்சு. எல்லாம் சின்ன பசங்க தான், 16 வயசு, 15 வயசு, 13 வயசு, சின்ன சின்ன பசங்களிடம் எல்லாம் கஞ்சா, மெத்தமிட்டைன் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றால் இதற்கு காரணம் யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். வெக்கமே இல்லாமல் அப்பான்னு கூப்பிடுங்கன்றார். ஏன்னா அப்பான்னு கூப்பிடுங்க. உங்க அப்பா உனக்கு கஞ்சா அடிக்க சொல்லுவாரா? என்னம்மா உங்க அப்பா ஏதாவது சாராயம் குடிக்க சொல்றாரு, டாஸ்மார்க்க திறந்து வைப்பாரா? அப்பா அவர் அப்பா கிடையாது, நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற எம்டி டப்பா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவர் எம்டி டப்பா. அவரிடம் தான் அதிகாரம் இருக்கு, அவரிடம் தான் ஆட்சி இருந்தது. எத்தனை சாராய கடையை நீங்க இழுத்து மூடினீங்க? சாபர் சாதிக் என்கின்ற ஒரு கேடு கட்டவன் யார் தெரியுமாவா? 10 ரூபா பாலாஜி அப்புறம் வரமா, என்னம்மா நீ எல்லாத்தையும் எடுத்து பயண கொடுத்துருக்கியாமா? சாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் தெரியுமா? மெத்தப்பட்டேன் என்கின்ற ஒரு தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்த ஒரு கேடுகட்டவன். 2000 கோடி அந்த நபருக்கு அயலக அணியில் பொறுப்பு கொடுத்தவர்கள் யார்? திமுக. அப்ப தமிழ்நாடு முழுவதும் போதை புழக்கம், சந்து பொந்தெல்லாம், வீடெல்லாம் வருவதற்கு காரணம் இந்த ஆளும் திமுக. வெக்கமே இல்லாமல் என்ன 2.2 ஓவா உங்களுக்கு ஓதான். ஓ இருக்கு, மே 4 உங்களுக்கு ஓதான். அளவு ரொம்ப ஸ்டைலா ஓவர் பாத்தீங்களா? ஓவர். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டு தாய்மார்கள், தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டின் படித்தவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து திமுகவிற்கு ஓவர் 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 என்று சொல்லத்தான் போகிறார்கள். அந்த புரட்சியை மக்கள் உருவாக்கத்தான் போகிறார்கள். அதனாலதான் ஒரு தலைவனை வீழ்த்துவதற்கு 25 பேர் சேர்ந்து கூட்டணிங்க. 25 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர் எப்போதே வெற்றி பெற்று விட்டார் என்று அர்த்தம். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் மே 4ஆம் தேதி அறிவிக்க போகிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர், அழகான முதலமைச்சர், ஸ்டைலான முதலமைச்சர், அன்பான முதலமைச்சர், அழகிய தமிழ் மகன் ஜோசப் விஜய் என்று தேர்தல் ஆணையம் மே மாதம் 4ஆம் தேதி அறிவிக்க போகிறது. அதற்கு விசிலுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் எல்லாரும் தயாராகிட்டாங்க. அதனால தைரியமா இருங்க. இதை வேற முடிச்சு துறைமுகத்துக்கு வர நான் போனோம். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, செயலிழந்த பாபு. அவள மனுஷ பிறவிலே சேர்க்கக்கூடாது. அந்த சாட்டை என்கின்ற அந்த ஓட்டையை மனுஷ பிறவிலே சேர்க்கக்கூடாது. அவங்க வாய் எப்படின்னா காலையில ஒண்ணு பேசுவாங்க, மதியம் ஒண்ணு பேசுவாங்க,
சாயங்காலம் ஒண்ணு பேசுவாங்க, நைட்டு ஒண்ணு பேசுவாங்க. இது யாரு பேசுவா? பைத்தியம் பேசுவான், மனநல பாதிக்கப்பட்டவன் பேசுவான். நீ சாட்டை துரைமுருகன் போன்ற நபரை எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று கடந்து செல்லுங்க. இல்லைன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அப்படியே பிடிச்சி தரன்னு பிடிச்சி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க போய் சேர்த்து விட்டுருக்கன்ற. அவர்களெல்லாம் பொருட்டாவே அம்மா உன்னுடைய செயலுக்கு அவன்லாம் ஈடாகவனா? நீ செய்த தியாகம் என்ன? நீ செய்த உழைப்பு என்ன? என் கழக தோழர்கள் செய்த தியாகம் என்ன? அவர்கள் செய்த உழைப்பு என்ன? நம்மளுடைய பொது எதிரி என்பது திமுக, நம்மளுடைய பொது எதிரி என்பது பிஜேபி. வாய வாடகைக்கு விடுறீங்களா கேள்வி கேட்கிறேன். அது சாட்டை துரைமுருகனே, அது வாயா வாசி பேசணும். ஜூலியா தான் நம்ம சிங்க பெண்கள் காலி ஆகிட்டாங்களே. திமுக பேச்சாளர்களே இல்ல. திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் பணம் கொடுத்து பேச வைக்கப்பட்ட நபர் தான் ஜூலி. சோசியல் மீடியால போட்டு நம்ம பெண்கள் மிதின்னு மிதிச்சதுல மன உளைச்சலாகி ஒரு பக்கம் வீங்கிச்சு போல, கண்ணங்களால் அழுது. உலகத்திலேயே தலை சிறந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற ஒரு போர் படை ஒன்று இருக்கிறது. அந்த போர் படையை எவராலும் எதிர்கொள்ள முடியாது. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஜூலி, காளி, சாட்டை, ஓட்ட எல்லாத்தையுமே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்துப்பாங்க. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். ஒரு விரல் புரட்சியை நம்ம உருவாக்கணும். சிந்தாமல் சதராமல் நம்மளுடைய வாக்கை விசில் சின்னத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். அக்கா காமாட்சி அவர்கள் வெற்றி பெற்றால் தான் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல முடியும். நிறைய கயவர்கள் சொல்றாங்க சுயநலத்திற்காக ரசிகரை அவர் பயன்படுத்துறாரு, சுயநலத்துக்காக பயன்படுத்துறாரு. அறிவு அவங்களுக்கு ஊத்துது நினைக்கிறதே, ஊத்தி இப்படி வழியுது கூட. இப்போ சுயநலம்னா என்னமா? அவர் மட்டும் ஜெயிச்சு அவர் மட்டும் நல்லா இருந்ததான சுயநலம். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றால் எத்தனை பேர் ஜெயிக்கணும்? 118 பேர் ஜெயிக்கணும். 117 + 1 118 சிங்கிள் மெஜாரிட்டி வந்தாதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள். 117 பேர் யார்? அண்ணன் விஜய் அவர்களுக்காக 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அவரோடு தோளோடு தோள் போட்டு நின்ன ரசிகர்களையும் தோழர்களையும் தான் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளராக அவர் நிறுத்திருக்கிறார். எளியவர்களை, பாமரர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை தான் வேட்பாளராக நிறுத்தி அவர்களை சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் புரட்சி அவர் செய்கிறார். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக செய்யாத ஒரு சாதனை என் தலைவன் இந்த தேர்தலில் செய்திருக்கிறார். பட்டுக்கோட்டை என்கின்ற பொது தொகுதியில் பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒரு ஆதி தமிழரை வேட்பாளராக நிறுத்தி நான் சமூக நீதிக்கான தலைவன், சமத்துவத்திற்கான தலைவன் என்று சொன்ன மாபெரும் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். திமுக ஒருத்தரை காட்டுங்க. தலித் ஒருத்தரை பொது தொகுதியில் நிறுத்தினோம் என்று திமுகவால் காட்ட முடியுமா? அவங்களா ஒரு மனுஷங்களா? அவங்களா வாய்க்காக அம்பேத்கரை பேசுறாங்க, வாய்க்காக பெரியார பேசுறாங்க. நம்மளை சுரண்டி தின்கிறார்கள். மக்கள்கிட்ட காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க என்று அதிகார மமதையோடு, ஆணவ மமதையோடு செயல்படுறாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, 20,000 கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். அது நம்மளுடைய பணம். ஐயா ஸ்டாலின் ஒண்ணு உழைத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, நம்மளுடைய வரி பணத்தை தான் நமக்கு கொடுக்கிறாரு. அதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய ஓட்டை விசிலுக்கு கொடுங்க. திமுக என்கின்ற 3 எழுத்தை தாவேக என்கின்ற 3 எழுத்து தான் வீழ்த்தும். திமுக என்கின்ற 3 எழுத்தை விசில் என்கின்ற 3 எழுத்து தான் வீழ்த்தும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகுவதை ஸ்டாலின் போன்ற எந்த கொம்பன் நினைத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. ஏனால் மக்கள் எங்கள் பின்னாடி அணிதிரண்டிருக்கிறார்கள். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சியை நாம் தான் உருவாக்கணும். அதனால தைரியமாக இருங்க, தைரியமாக எதிர்கொள்ளுங்க. நம் முன்னாடி நிற்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கல்லா பெட்டி கூட்டணி, ஒரு பக்கம் அடிமை கூட்டணி. அதிமுக என்றாலே அடிமை திமுக என்று சொல்கிறார்கள். அமித்ஷா அடிமை திமுக என்று சொல்கிறார்கள். ஒன்றிய அரசிடம் கட்சியை அடகு வைத்த கட்சி அதிமுக. மக்களை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக. இந்த 2 கூட்டணியும் சுயநலத்துக்காகத்தான் உருவானது. ஆனால் தாவேகா என்பது மக்களோடு கூட்டணி, மக்களுக்காக கூட்டணி, மக்களிடமிருந்து கூட்டணி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த கூட்டணி. அதனால் தான் மக்கள் நம் பின்னாடி நிற்கிறார்கள். நாம் மக்களை நம்பி அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம், மக்களை நம்பி தேர்தலை எதிர்கொள்றோம். அதனால அக்கா காமாட்சி அவர்களே தைரியமாக இருங்க.
அந்த காமாட்சி அம்மனே எங்களுக்கு வேட்பாளராக உங்களை அறிவித்திருக்கிறார் என்று நாங்கள் தைரியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வெற்றி இன்றே உறுதியாகிவிட்டது. கவலை கொள்ள வேண்டாம். 3 எழுத்து மந்திரமான பேரறிஞர் அண்ணா என்பது 3 எழுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது 3 எழுத்து. இந்த 3 எழுத்தும் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் தாக்கத்தையும் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும், மாற்றம் உருவாகும். அதனால தைரியமாக இருங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நமக்கு தலைவர் இருக்காரு. வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். அக்கா காமாட்சி அவர்கள் ஒரு விஜய், தம்பி அனந்த சித்து ஒரு விஜய், மின்னல் குமார் ஒரு விஜய், நீங்க ஒரு விஜய், நீங்க ஒரு விஜய். இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் விஜய். வீட்டுக்கு வீடு விஜய் விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று உழையுங்கள். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இன்னும் ஓரிரு வாரத்தில் அமரப்போகிறார் என்று கூறி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.